Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyil karim wa ala alihi wa ashabihi ajma'in ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Amma ba'd. Usikum ibadallah iyaya awwalan bitaqwallah. Qala Allah Ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. Ya ayyuhalladzina amanu. Qala Allah Ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. Ya ayyuhalladzina amanu qu anfusakum wa ahlikum nara. Wa qala nabiyuna sallallahu alaihi wasallam innamal a'malu binniyat wa innama likulli imrin ma nawa. Sadaqallahul alim wa sadaqa rasuluhun nabiyul karim wa nahnu ala dhalika minash shahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. தூணில்லாமல் வானத்தை படைத்து துருவில்லாமல் மேகத்தை அமைத்து அழிவில்லாத சொர்க்கத்தை படைத்த ரப்பாகி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் போற்றி புகழ்ந்தவனாக அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும் முக்கியமாக நமக்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் முஸ்தபா கரீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நடிச்சுவற்றினை அப்படியே வழிதவறாமல் வாழ்ந்த வாழ்கின்ற வாழப்போகும் அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருளும் வற்றாத கருணையும் குன்றாமல் குறையாமல் என்றென்றும் நின்று நிலவரமாக. அன்புமிக்கவர்களே, இன்பமிக்க ஒரு நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியமிக்க ஒரு நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். பெருநாளுடைய நாள் என்பது இறைவன் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கின்றது. இந்த பெருநாளை நாம் எவ்வாறு விலகிக் கொள்ள வேண்டும் என்றால், பெரும் பங்குடைய நாள் அல்லது பெரும் பணியுடைய நாள் என்பதாக நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். இந்த பெருநாளில் ஒரு மனிதன் தான் மட்டும் சுகமாக இருக்க வேண்டும், தான் மட்டும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி தானும் இன்பமாக இருக்க வேண்டும், தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய உறவினர்கள் அதே போன்று தன் ஏழைகள் கூட இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் ஒரு நாளாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த நாளை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த நாள் என்பது நாம் இந்த நாளை அடைந்தது என்பது எளிமையான காரியம் அல்ல. முஸ்லிம்கள் இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்காக பல பாடுபட்டு இருக்கின்றார்கள் என்பது வரலாறு நமக்கு அறியும். மக்காவுடைய காலகட்டத்தில் மக்காவில் 10 ஆண்டுகள் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். அவ்வாறு வாழும்போது அவர்களுக்கு இதனை போன்ற ஒரு பெருநாள் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். குறைஷிகள் இஸ்லாத்தை அடித்தேற்றிட வேண்டும், இஸ்லாத்தை அடித்தொழிக்க வேண்டும், இஸ்லாம் இல்லாமல் ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள். அவ்வாறு நினைக்கும் போது முஸ்லிம்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்றால், இறைவனுக்காகவும் இறைவனுடைய தூதருக்காகவும் அவர்கள் எதை சொன்னார்களோ எதை செய்ய சொன்னார்களோ அதை நாங்கள் அப்படியே செய்வோம். அதை தாண்டி யார் எதை சொன்னாலும் அவர்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மக்காவில் 10 ஆண்டுகள் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள் எண்ணில் அடங்காதது. உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய நெஞ்சில் பாறாங்கல்லை தூக்கி வைத்தார்கள். இஸ்லாத்தை விட்டுவிடு, நான் உனக்கு விடுதலை தருகின்றேன், இந்த கொடுமையிலிருந்து உனக்கு விடுதலை தருகின்றேன் என்பதாக அந்த குறைஷி மக்கள் சொன்னார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் என்னை கொலை செய்தாலும் ஒருபோதும் என்னுடைய இறைவனுக்காகவும் என்னுடைய இறைவனின் தூதர் சொன்ன அந்த வார்த்தைக்கு மாறாக நான் நடக்க மாட்டேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இதனை போன்று பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ சஹாபாக்கள் அவர்களை குறைஷிகள் வேதனை செய்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், துயரத்தில் உள்ளாக்கினார்கள், அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் பிடுங்கிவிட்டு தனிமையில் அனுப்பினார்கள். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் செய்ததற்கு காரணம் இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விடமாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாடு அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களிடத்தில் இதனை போன்று கொண்டாடுவதற்கு
பெருநாளோ அல்லது பண்டிகை நாளோ கண்ணியமிக்க நாளோ எதுவும் இல்லை. அந்த மக்காவுடைய 10 ஆண்டுகள் என்பது துன்பத்திற்கான ஆண்டாகவும் சோதனைக்கான ஆண்டாகவும் இழிவிற்கான ஆண்டாகவும் தான் அவர்கள் அந்த குறைஷிகள் அவர்களை பார்த்து கருதினார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே கூடாது, இன்பமாக இருக்கவே கூடாது என்பதில் குறைஷிகள் உறுதியாக இருந்தார்கள். ஆனாலும் முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டும், நான் என்னுடைய பழைய மார்க்கத்திற்கே திரும்பி செல்லலாமே என்று நினைத்தார்கள். ஆனால் நினைக்கவில்லை. அவர்கள் என்ன ஆனாலும் என்னுடைய இறைவனுடைய மார்க்கத்தில் தான் இருப்பேன் என்று உறுதியாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் பெருநாட்கள் இருக்கின்றது, நம்மிடத்தில் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்துவதற்கான பல சான்றுகள், பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. தொழுகையை நாம் நிலைநாட்டுவதும் நம்முடைய ஈமானை நாம் நிலைநாட்டுவதுதான், வெளிப்படுத்துவதுதான். இந்த மஜ்லிஸில், இந்த பள்ளிவாசலில் இறைவனுடைய இந்த கட்டளையை ஏற்ப அதனை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் அல்லவா, அதுவும் இறைவனுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான். அப்படி இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு, அதனை நான் வெளிப்படுத்துவதற்கு என்ன என்ன வழிமுறைகளை நான் பயன்படுத்துகின்றேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 30 நாட்கள் நோன்பு வைப்பதற்கு வெயில் அடிக்கின்றன, எங்களால் நோன்பு வைக்க முடியவில்லை, வேலைக்கு போகின்றோம், நாங்கள் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் மற்ற காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள், ஆனால் நோன்பு வைப்பதற்கு தயக்கமாக இருக்கின்றது. இரவு தொழுகையை தொழுவதற்கு தயக்கமாக இருக்கின்றது. நேற்று இரவு கரும்பு கடையில் நான் செல்கின்றேன், 2 மணிக்கு ஃபுல்லா கூட்டம், ஃபுல்லா மக்கள், ஆண்களும் பெண்களும் கலந்து நடந்து போறாங்க. அப்ப அந்த ஒரு ட்ரெஸ் எடுப்பதற்கு, பெருநாளை கொண்டாடுவதற்காக அவர்கள் உருப்படுகின்றார்கள். அந்த பெருநாளை அடையக்கூடியவர்களாக, அந்த பெருநாளை அடைவதற்கு நான் தகுதியானவர்களா என்று ஒருவரும் சிந்தித்து பார்த்தார்களா என்றால் இல்லை என்றுதான் பொருள். மற்ற நாட்களில் தராவி தொழுகைக்கு அந்த வராத கூட்டம் நேற்று இரவு கரும்பு கடையில், அதுவும் 2-3 மணிக்கு பெண்கள் கூட்டம் அவ்வளவு இருப்பது என்ன காரணம்? அப்போ இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் நமக்கு சோம்பேறி இருக்கின்றது, ஆனால் என்னுடைய இன்பத்தை நிறைவேற்றுவதில் எனக்கு சோம்பேறி இல்லை என்பதுதானே பொருள். அப்ப அப்படித்தான் மக்கள் இன்றைய காலத்தில் இஸ்லாத்தை உள்வாங்கி இருக்கின்றார்கள். எதில் எனக்கு சந்தேகம் இல்லையோ, எதில் எனக்கு கஷ்டம் இல்லையோ அந்த விஷயத்தை நான் செய்வேன், கஷ்டம் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலையாக இருக்கின்றது. பாருங்கள், மக்காவில் ஊர்விளக்கல் செய்தார்கள். முஸ்லிம்களை எந்த விஷயத்திலும் உங்களை ஈடுபடுத்த மாட்டோம், உங்களிடத்தில் யாரும் கொள்கை வாங்கலில் ஈடுபட மாட்டார்கள் என்பதாக ஊர்விளக்கி வைத்தார்கள். அந்த நிலைமையிலும் இலையை தின்றார்கள். ஆனால் ஒருபோதும் தன்னுடைய ஈமானை விடவில்லை. நான் இலையை தின்பேன், ஆனால் உங்களிடத்தில் அந்த கையேந்த மாட்டேன் என்பதாக உறுதியாக இருந்தார்கள். இன்றைய காலத்தில் அந்த நிலையெல்லாம் நமக்கு இல்லை. சொகுசான நிலை, இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு இதனை விட ஒரு சிறந்த நிலை, இதனை விட ஒரு உயர்ந்த நிலை இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் இறைவன் நம்மை வைத்திருக்கின்றான். நாம் எந்த அளவிற்கு இந்த நாட்களை, இந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்றுகின்றோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இந்த ரமலான் என்பது நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம் அதுதான். 21 நாட்கள் ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து செய்கின்றேன் என்று சொன்னால் அது நம்முடைய வளமைக்கு வருகின்றது என்பதாக ஆய்வு சொல்கின்றது. 30 நாட்கள் இந்த ரமலானில் நாம் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கின்றோம், தொழுதிருக்கின்றோம், நோன்பு வைத்திருக்கின்றோம், கெட்டவற்றை விட்டு தீயவற்றை விட்டு நாம் விலகி இருக்கின்றோம், சதக்கா கொடுத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து நாம் மற்ற நாட்களில் இந்த காரியங்களை செய்யவில்லை என்றால் எவ்வாறு அந்த இறைவன் தந்த புண்ணியவாதிகளாக லஅல்லகும் தத்தகூன் என்று இறைவன் சொன்னானே, அந்த லஅல்லகும் தத்தகூனை நாம் அடைந்து விட்டோமா? அந்த காரியம் என்பது நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆகக்கூடும் என்று இறைவன் சொல்லி காட்டியது. நீங்கள் ரமலானில் செய்த அமல்களை பின்வரக்கூடிய காலங்களிலும் நீங்கள் செய்தால் அப்பொழுது நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆகக்கூடும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்பொழுது நாம் இந்த ரமலான் என்பது ஒரு தேர்வுக்கு படிப்பதை போன்றுதான். ஏனைய 11 மாதங்கள் தான் அந்த தேர்வை எழுதுவது போன்று. படித்தால் மட்டும் போதாது, அதனை எழுத வேண்டும் என்பது இறைவனுடைய அந்த லஅல்லகும் தத்தகூனிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, பாருங்கள், அந்த முஸ்லிம்கள் 10 ஆண்டுகள் மக்காவில் இருந்தார்கள். ஒன்றும் பண்ண முடியல. பெருநாள் என்பது எதுவும் இல்லை. ஷரியத்தை பின்பற்றுவதற்கு கூட அவர்களுக்கு
தயக்கமாகத்தான் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள், பயந்துதான் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வருகின்றது. அவர்களுடைய ஈமானின் பலத்தால் ஒருபோதும் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்று சொன்னார்களே, அந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மதீனாவிற்கு செல்லுங்கள் என்பதாக கட்டளையிட்டான். மதீனாவிற்கு செல்கின்றார்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். இன்னமா உஸ்ரி யுஸ்ரா என்று அல்லாஹ் சொல்வது கஷ்டப்பட்டார்கள். அந்த கஷ்டத்திற்கு பிறகு மறுமை அந்த மதீனாவிற்கு சென்று இஷ்டப்பட்ட வாழ்வை, சுதந்திரமான வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி போகும்போதுதான் முஸ்லிம்களுக்கு எந்த பெருநாளும் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சட்டங்களாக முஸ்லிம்களுக்கு சட்டங்களை கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுன்னு சொல்றோம். அதுல இந்த நோன்பு, ஹஜ் ரெண்டு மிகப்பெரிய கடமை இருக்கின்றது. அந்த கடமைக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு இன்பமான நாளை தருகின்றான். அதுதான் பெருநாள். கஷ்டப்படுறோம், 30 நாட்கள் இறைவன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். பிறகு இறைவன் தந்த அந்த இஷ்டப்பட்ட அந்த ஒரு நாளை இஷ்டப்பட்டு நம்ம வாழ்றோம். அப்ப எப்படிப்பட்ட நாட்களை இறைவன் தந்திருக்கின்றான் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய இந்த பெருநாளை போன்று வேற எந்த மதத்திலும் இதை போன்ற ஒரு சிறந்த பெருநாள் இல்லை. ஏன்? இந்த ரமலான் என்பது 30 நாட்கள் நாம் நோன்பு வைக்கின்றோம், நமக்காக நோன்பு வைக்கின்றோம். அது மட்டும் இல்லை, இந்த ரமலான் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம், நீ மட்டும் நன்றாக இருந்தால் பத்தாது, ஏழைகளும் உன்னுடைய உறவினர்களும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய ஆசை. அப்ப அந்த அடிப்படையில இந்த ரமலான் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம், ஜக்காத்தை நீ கொடுக்கணும். யாருக்கு ஜக்காத்து கடமையோ அவர் ஜக்காத்து கொடுக்கணும், இறைவனுடைய பாதையில் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இஸ்லாம் சொல்லுது. ஜக்காத் என்பது நம்முடைய விஷயம் அல்ல, நம்முடைய சுய தேவைக்காக அல்ல. ஏழைகள் நல்லாக இருக்கணும், நம்முடைய உறவினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜக்காத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடலாம். அதே போன்று சதகா, அதிகமாக சதகா செய்யுங்கள். ரமலானுடைய மாதத்தில் நபி அவர்கள் எவ்வாறு சதகா செய்தார்கள், அதே போன்று நம்மளும் சதகா செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு நம்மிடத்திலிருந்து ஆசைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று ஃபித்ரா, ஏழைகள் நலமாக இருக்க வேண்டும். எவ்வாறு இந்த ரமலான் நமக்கு பசியை உணர்த்தியதோ, 30 நாட்கள் நம்மிடத்தில் பணம், உணவு எல்லாம் இருந்தும் நாம் பசியோடு இருந்தோம். எதற்காக? அந்த ஏழைகளுடைய பசியை உணர வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த பெருநாளுடைய நாளன்று நம்ம ருசியான உணவை சாப்பிடுகின்றோமா, அதே போன்று ஏழைகளும் ருசியான உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக பித்ரா, சதகத்துல் பித்ரா என்பது நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது. நீங்கள் எப்படி அந்த பெருநாளில் இன்பமாக செயல்படுகின்றீர்களோ இருக்கின்றீர்களோ, அதே போன்று உங்களுடைய ஏழைகளாக இருக்கட்டும், உங்களை சார்ந்த உறவினர்களாக இருக்கட்டும், எல்லோரும் இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசையாக இருக்கின்றது. இது நம்மளுடைய ஈதுல் ஃபித்ர். அதே போன்று ஈதுல் அல்ஹாவை நாம் பார்த்தால், ஆடையோ அல்லது மாடையோ அல்லது ஒட்டகத்தையோ நாம் வெட்ட வேண்டும், இறைவனுக்காக நாம் பலியிட வேண்டும். பலியிட்டதற்கு பிறகு அந்த ஆடு எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அதை 3ஆக நாம் பிரிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஒன்று உங்களுடைய குடும்பத்திற்கு, ஒன்று உங்களுடைய உறவினர்களுக்கு, ஒரு பங்கு ஏழைகளுக்கு என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. அப்ப 3 விஷயம், நானும் நல்லா இருக்கணும், என்னுடைய உறவினர்களும் நல்லா இருக்கணும், என்னுடைய ஏழைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. அப்ப 2 பெருநாளுமே பாருங்க, நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிறந்த படிப்பினையை நமக்கு சொல்லித்தருது. அப்ப இதற்கு பிறகு வரக்கூடிய ஆண்டுகளிலே நம்ம அப்படிதான் இருக்கணும். எப்படி இந்த நாள்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, மற்ற நாள்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் நமக்கு வரணும் அப்படிங்கிறத நமக்கு இஸ்லாம் சொல்லித்தருது. அப்ப எப்படிப்பட்ட இந்த பெருநாள் என்பது எப்படிப்பட்டது என்றால், வேலைக்கு செல்பவர்கள் ஓய்வு நாள் இருந்தால் எவ்வாறு மகிழ்ச்சி அடைவார்களோ, ஒருவர் மிலிட்டரியில் வேலை செய்யறாரு, லீவ் விடுறாங்க, லீவ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைகிறாரோ, ஸ்டூடெண்ட் எப்படி லீவ் டைம்ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகிழ்ச்சி அடைகிறாரோ, அதை விட ஒரு முஸ்லீம் இந்த ரமலானை அடையும் போது அதிகமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைந்துதான் ஆக வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. அப்ப இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ரமலானை இறைவன் நமக்கு தந்ததின் நோக்கம், நாம் லஅல்லக்கும் தத்தகும், இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பது. அப்ப இறைவன் இதனுடைய கூலியை குறித்து சொல்லும் போது, அஸ்ஸௌமுலி வ அனா அஜ்ஸி பிஹி,
சௌம் என்பது எனக்குரியது, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி தருகின்றேன் என்று இறைவன் சொல்வது எதற்காக தெரியுமா? மற்ற எல்லா கடமைகளும் அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கியதற்கு ஒரு கூலியை நமக்கு சொல்லி இருக்கின்றான். ஆனால் ரமலான் நோன்புடைய கூலியை இறைவன் சொல்லாமல் இருப்பதன் காரணம் அன்லிமிட்டெட் சேலரி. நாம் நினைத்து பார்ப்பதற்கும் அதிகமாக இறைவன் நமக்கு சேலரி, நம்மளுடைய செயலுக்கான கூலியை தருவான் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது. அப்ப ஒரு மனிதனுக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. முதல் மகிழ்ச்சி, நோன்பு திறக்கும் போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அப்ப 2-3 நாளா பார்க்கலாம், ரொம்ப வெயில், நோன்பு திறக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியா நமக்கு இருந்துச்சு, எப்படா தண்ணி குடிப்போம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்கும்போது கடைசியில் தண்ணி குடிக்கும்போது அந்த மகிழ்ச்சி, அதுவே ஒரு மகிழ்ச்சி என்றால், சிறந்த மகிழ்ச்சி என்றால், 2வது மகிழ்ச்சி என்ன? இறைவனை நாம் சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கே, அந்த மகிழ்ச்சிக்கு பணமே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பிரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சி இறைவன்கிட்ட காத்திருக்கு. அப்ப அந்த மகிழ்ச்சியை ஒரு மனிதன் உணர்ந்தானா இந்த ரமலான்ல எப்படி செயல்பட்டானோ அதே போன்று மற்ற நாளில் செயல்படக்கூடியவனா இருப்பான். அதே போன்று 3வது விஷயம் என்னன்னா பரிந்துரை. அந்த ரமலான்ல அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்களை தவிர யாராலும் பரிந்துரை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நாள் நமக்கு வரும். அப்ப அந்த நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டியா சொல்றாங்க, 2 விஷயம் உங்களுக்கு பரிந்துரை செய்யணும், குர்ஆன், நோன்பு. அப்ப இந்த குர்ஆனோடும் நோன்போடும் நாம் எவ்வாறு இந்த ரமலானில் தொடர்பு கொண்டோமோ அதே போன்று மற்ற நாட்களில் நாம் தொடர்பு கொள்ளும் போதுதான், அதோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தும் போதுதான் அந்த நிலையை நம்மால் அடைய முடியும். அந்த குர்ஆனும் நோன்பும் மறுமையில் நமக்கு வந்து பரிந்துரை செய்யும். அந்த பரிந்துரை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? இறைவா இவனை சுவனத்திற்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்று பரிந்துரை செய்யும். எதுவரை என்றால் நாம் சுவனம் செல்லும் வரை. அப்படிப்பட்ட பரிந்துரை இறைவன் நமக்காக இந்த குர்ஆன் மூலமாகவும் இந்த நோன்பின் மூலமாகவும் வைத்திருக்கின்றான் என்றால் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று இவ்வாறு சுவனவாசிகள் சுவனத்திற்கு செல்வதற்கு முன்பு இந்த நோன்பு வைத்தவர்கள் இறைவனிடத்தில் அந்த கேள்வி கணக்கை கேட்கும் போது அவர்கள் சரியான முறையில் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் செயல்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு சுவனத்தில் ஒரு ஏடு கொடுக்கப்படும், ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படும். அந்த ஏடு நம்முடைய வலது கையில் கொடுக்கப்பட்டால் நாம் சுவனவாதி, இடது கையில் கொடுக்கப்பட்டால் நாம் நரகவாதி. அப்ப அந்த நாளில் ரமலானுடைய நாட்களில் நாம் சரியாக நோன்பு நோற்று அதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றியதன் காரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த ரமலானில் எதை பின்பற்றினோமோ அந்த அடிப்படையில் செயல்பட்டோம் என்றால் அந்த ஏடு என்பது நம்முடைய வலது கையில் கொடுக்கப்படும். கொடுத்ததற்கு பிறகு என்ன நடக்கும் என்று இறைவன் சொல்கின்றான், என்னுடைய புத்தகத்தை படிங்க, ஒவ்வொருத்தரையா போய் காட்டுவோம், நான் சுவனவாசி ஆயிட்டேன், என்னுடைய புத்தகத்தை படிங்க, ஒவ்வொருத்தரையா அந்த நோன்பு வைத்தவர் போய் காண்பிப்பாராம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட நிலைமைக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதன் உயர்ந்த இடத்தில் நிலையான இடத்தில் தங்கி இருப்பான், சுவனத்தில் தங்கி இருப்பான் என்பதாக சொல்லி காட்டுறான். பிறகு ஜன்னத்தின் ஆலியா, அந்த சுவனம் என்பது உயர்ந்த இடத்தில் இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுறான். என்ன உயர்ந்த இடம் அப்படின்னா நமக்கு ரயான் என்று சொல்றோம், நோன்பு வாசிகளுக்கு நோன்பு வைத்தவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பது நமக்கு தெரியும். அப்ப அப்படி கொடுக்கப்படுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சுவனம், அந்த ரயான் என்ற பாபு எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த பாபு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல, அந்த சுவனத்திலேயே உயர்ந்த சுவனமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் தஆலா ஒரு செப்பரேட் பார்ட்டை வச்சிருக்கான். இந்த இடத்துல நீங்க மட்டும்தான் இருக்கணும், நோன்பாளிகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு வச்சிருக்கான். அங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடியவங்க கூட அங்க வர முடியாது. அப்படிப்பட்ட நாளை, அப்படிப்பட்ட இடத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அன்புமிக்கவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக இறைவன் இவ்வாறு செய்ய வேண்டும்? ஒரு ரமலான் மாதத்தை நமக்கு தர வேண்டும், இதில் நீங்க நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், நன்மைகளை வாரிக் கொள்ளுங்கள், அள்ளி கொள்ளுங்கள் என்று எதற்காக இறைவன் சொல்ல வேண்டும்? எல்லாம் ஒரே காரணம், இறைவனுடைய கருணையின் காரணமாகவும் அதே போன்று நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணம்தான். இறைவனுடைய கருணை இல்லாமல் நம்மளால் சுவனம் செல்ல முடியாது. சுவனம் சென்று இறைவனுடைய கருணையை நாம் பெறவில்லை என்றால் அந்த சுவனமும் இந்த உலகத்தை கொண்டுதான் இருக்கும். அப்ப முதல் விஷயம், நம்ம எல்லா காரியங்களையும் செய்வது இறைவனுடைய கருணையை பெறுவதற்காக. 2வது, இறைவனுடைய முகத்தை அந்த சுவனத்தில் பார்ப்பதற்காக.
எல்லாருனாலும் இறைவன் சூனம் செல்லக்கூடிய எல்லாருனாலும் இறைவனை பார்த்து விட முடியாது. ஒரு சிலரை அல்லாஹ் நாடி இருப்பான், ஒரு சிலரை அல்லாஹ் சூஸ் பண்ணியிருப்பான். அப்படிப்பட்ட மக்களால் மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும் என்பது இறைவன் நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியது. ஆக அன்பமிக்கவர்களே, இன்றைய நாள் இந்த ரமலானுடைய நாள்ல, ரமலானை முடிந்து பெருநாளுடைய நாள்ல நம்ம இருக்கோம். இதுல நம்ம தக்பீர், தொழுகைக்கு முன்னாடி தக்பீர்லாம் நம்ம சொன்னோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் எல்லாம் தக்பீர் சொன்னோம். எதற்காக சொன்னோம்? எந்த காரணம்? 30 நாட்கள் இந்த தக்பீரை சொல்லாமல் எதற்காக இன்றைய நாளில் நாம் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், முதலில் நீங்கள் அந்த 30 நாட்களுடைய அந்த கவுண்டை முடிக்கணும், நோட்டை முடிக்கணும். அதற்கு பிறகு அலாமா அதாகும், அல்லாஹ் உங்களுக்கு எதனை கொண்டு நேர்வழி காண்பித்தானோ அதற்காக இறைவனை நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். என்ன நேர்வழி அப்படின்னா, எல்லாருனாலும் இந்த நோட்டு விட முடியாது. முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், காபியர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்கள், இப்படி பல மக்கள் இருக்கின்றாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை மட்டும் சூஸ் பண்ணி, அப்படி சூஸ் பண்ணவங்களையும் அதிகமானவர்கள் மரணித்திருக்கின்றார்கள், அதிகமானவர்கள் நோய்வாய்ப்பட்டு நோன்பு நோற்பதற்கு சக்தி இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் தஆலா நமக்கு மட்டும் நேர்வழி தந்தாங்க. அந்த நேர்வழிங்கிறது ரெண்டு விஷயம். நான் முஸ்லிம்களை விட்டு இந்த இதுக்கு நேர்வழி தருது. அதே போன்று யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் மரணிச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் விட்டு நீங்க நோன்பு நோற்பதற்கு சக்தி வாய்ந்தவர்கள், நீங்க நோன்பு நோக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. அதற்காக ஒரு துபப்பீரு, இறைவனுக்கு நீங்க தக்பீர் சொல்லணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அந்த தக்பீர் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக இறைவன் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஆணையாகவும் ஒரு கட்டளையாகவும் இருக்கின்றது. இவ்வாறு செய்வதனால் என்ன பயன் அப்படின்னா, லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக முடியும் என்பது இறைவனுடைய வாக்கு. இந்த நோன்புல 30 நாட்கள் நோன்பு வைப்பதன் மூலியமாகவும் நன்றியுடையவர்களா ஆகலாம். பெருநாள்ல நமக்கு இருக்கிற என்ன வேலைன்னா, இந்த 30 நாட்கள் கஷ்டப்பட்டோம், அந்த 30 நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் இருக்கு, அதுல இறைவனை அதிகமா புகழ்றது மட்டும்தான் நம்ம வேலை. நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. இறைவனை அதிகமாக புகழ வேண்டும், அதன் மூலியமாக இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில நம்ம என்ன உணரணும்னா, நம்முடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நோன்பு வந்துச்சு, நோன்புல நான் நல்லவனா வாழ்ந்தேன், நோன்பு முடிஞ்சனையும் என்னுடைய பழைய நிலைக்கு நான் திரும்பிட்டேன் அப்படிங்கிறது ஒருபோதும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்துச்சு என்றால் அந்த லஅல்லகும் தத்தகூன் என்ற வார்த்தையும் நம்மால் அடைய முடியாது. இந்த நோன்பு முழுமை அடையாது, அறகுறையாகத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். எதற்காக இவ்வாறு சொல்கின்றோம் என்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வலா தகூனு கல்லதி நகலத் அஸ்லஹா மின் பாதி குவா அன்காசா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒரு மனிதன் இருப்பானா, அவன் ஒரு பில்டிங்கை நல்லபடியா நல்ல ஸ்ட்ரக்சரா கட்டுவானாமா, கட்டினதுக்கு பிறகு அவனே வந்து அந்த பில்டிங்கை உடைச்சிருவானா. அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்டவர்களா நீங்க ஆகி விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். 30 நாட்கள் நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இறைவன் எனக்கு ஒரு வாழ்க்கை நெறியை தந்தானோ, அந்த வாழ்க்கை நெறிக்கு உட்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்தேன். அதற்கு பிறகு நாம் அதன் அடிப்படையில் செயல்படவில்லை என்றால், நாம் கட்டின அந்த வீட்டை, நாம் கட்டின அந்த ஈமானை, இது ஈமானை நாம் கட்டி இருக்கின்றோம், இந்த ஈமானை நாமே அடித்து உடைப்பது போல். அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதி, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படி ஈமானை கட்டி ஒரு பில்டிங்கை கட்டி எப்படி தூள் தூளாக ஆக்குகிறார்களோ, ஒரு துணியை தைத்ததற்கு பிறகு அதை எவ்வாறு கிழித்தால் எப்படி பயனற்றதாக போகுமோ, அதே போன்று ரமலானில் நாம் சரியான முறையில் செயல்பட்டு ரமலான் அல்லாத நாளில் நீங்கள் சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் உங்களுடைய ஈமானை நீங்களே உடைத்து விட்டீர்கள். அதே போன்று உங்களுடைய அந்த கூலி, இறைவனிடத்தில் கூலி இருக்கின்றது என்று நாம் சொன்னோம் அல்லவா, அந்த கூலியை நாமே இழந்து விட்டோம் என்று பொருள். அன்பமிக்கவர்களே, இந்த சிறப்பான நாளில் நாம் இருக்கின்றோம், பெருநாளில் இருக்கின்றோம். இந்த நாளை எவ்வாறெல்லாம் கொண்டாட முடியுமோ அவ்வாறெல்லாம் கொண்டாட வேண்டும். முதலாவதாக நம்முடைய குடும்பத்தாரிடத்திலும் நம்முடைய உறவினரிடத்திலும் அன்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும், பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏன் அனைவரும் ஒவ்வொரு நாள் எல்லாரும் தனித்தனியான இடத்துல நோன்பு வைத்தோம், தொழுகையை நிறைவேற்றும் போது மட்டும் ஏன் எல்லாம் ஒன்று கூடுறோம்? ஒன்று கூடியதற்கு பிறகு எல்லாம் முசாஃபாசின் எல்லாம் கட்டி பிடிப்போம். அதுல வரக்கூடிய அந்த இன்பம், இது இறைவன் நமக்கு சொல்லக்கூடியது. நீங்க தனித்தனியா நோன்பு வைக்கிறீங்க, அப்புறம் ஒரே இடத்துல கூடுறீங்க, கூடியதற்கு பிறகு நீங்க பிரியும் போது எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு பிரியும் போது அந்த பாசம் இருக்கும். அந்த நம்மளுடைய முகத்துல இருந்து வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறான். இப்படிப்பட்ட விஷயம்லாம் இந்த பெருநாள்ல நமக்கு இருக்கு.
முதல் விஷயம், நம்ம எதை ரமலான்ல பின்பற்றணுமோ அதை பின்பற்றணும். அவ்வாறு பின்பற்றினால்தான் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக, இறைவன் சொல்லக்கூடிய அந்த சிறந்த மனிதர்களாக நம்மால் ஆக முடியும். இரண்டாவதாக, நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதன் மூலமா சிறந்த மனிதர்களாக நம்மால் ஆக முடியும். மூன்றாவது, எதை இறைவனும் இறைவனுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதையே என்னுடைய வாழ்க்கையாக எவ்வாறு சஹாபாக்கள் ஆக்கினார்களோ அவர்களை போன்றே என்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமாக ஆக்குவேன் என்ற உறுதிப்பாட்டை கொண்டு இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றோம் என்றால் நம்முடைய நோன்பிற்கும் பயனாக இருக்கும், இந்த அமர்வில் நாம் அமர்ந்ததற்கும் பயனாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு ஆவலோடு என்னுடைய இந்த கருத்துக்களை முன்வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா எதனை கேட்டோமோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி தருவானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையுடன் பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் பர் ரഊஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله. قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون. وقال الله ايضا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وصل على جميع الانبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى اهل طاعتك عليهم اجمعين لا سيما على ساداتنا ابي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن ابي طالب رضي الله عنه وعلى سائر صحابه رضوان الله تعالى عليهم اجمعين. اللهم اعز الاسلام بالمسلمين واذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم المنافقين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم انصر اخوان المسلمين في غزه واخذل اعداءهم واضعف اقواءهم. اللهم انا نسالك باهل غزه النصر على من عاداهم عاجلا غير آجل يا رب العالمين. اللهم منزل الكتاب سريع الحساب اللهم اهزم الاحزاب اللهم اهزمهم وزلزلهم. اللهم لا تشوه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم انا نسالك خير الصيام وخير الختام ولا تجعلنا من الخاسرين في رمضان. اللهم بارك لنا في كل شيء. اللهم بارك لنا في تجاراتنا. اللهم اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. اللهم اعتق رقابنا من النار. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انا نسالك الجنه ونعوذ بك من النار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى اعلى واولى واعز واجل واتم واهم واقوى واكبر والله يعلم